இன்னைக்கு நம்ம ஏஸ் ஆஃப் டைமண்ட் 5th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அப்படியே அந்த லைக்கை தட்டி விட்ருங்க பார்ப்போம். ஈவினிங் ஹீரோ டின்னர் சாப்பிட்டு இருப்பானா, நிறையா சோறு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ அங்கே வந்து கசுயா, என்னடா முதல் நாள் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச சோத்தை இன்னைக்கு இந்த அமுக்கு அமுக்குறேன், ஏன்னா நீ சாப்பிட்றதே எனக்கு கதவு கிட்ட வரைக்கும் கேட்டுச்சுடான்னு சொல்லும்போது ஹீரோ சுற்றி முற்றி பார்க்குறான். எல்லாரும் அமைதியாக தான் சாப்பிட்றாங்க. இல்லையே, சாப்பிட்ற டைம் இவ்வளோ அமைதியாக இருக்குது, ஏன் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஏன்டா உனக்கு தெரியாதா, புதுசாக வந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்கும் சீனியர்ஸுக்கும் மேட்ச் இருக்குடான்னு சொல்லக்குள்ள உடனே அவன் காலரை பிடிச்சிட்டு கமான் அப்போ என்ன சேர்த்திக்குவாங்களா அப்படின்னு ஹீரோ கெஞ்சிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் கசியா சொல்கிறான், ஸோ பேசிக்காக இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் பசங்களையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை அவுட்ஸ்லாம் இறக்க மாட்டாங்களாமா. காலையில் ஒரு டோர்னமெண்ட் இவனுங்க ஆடி இருந்திருப்பானுங்களே, அதில் சொதப்பின காரணத்தால் தான் இப்போதைக்கு டீமில் சில சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்க. அப்போ சாப்பிட்றதுக்காக அந்த சட்டோரோ பையன் இருக்கிறான்ல, அவன் வருவானா, அவன் வந்தோடனே நம்ம கசியா பக்கத்தில் உட்காரணும்னு சொல்லி ஹீரோவை கீழே தள்ளி விட்டுட்டு, சீனியர் கசியா, நாளைக்கு நடக்க போகிற இந்த ட்ரை அவுட்ஸில் வேற எந்த ஒரு பேட்ஸ்மேனும் என் பால் அடிக்க போகிறது கிடையாது. நான் போடுற ஒவ்வொரு பாலும் கேட்சரான உங்களோட கைக்கு தான் வந்து சேரும். அது மூலமா என் திறமையை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லக்குள்ள தேவையில்லாம கொஞ்சம் சத்தமா வேற சொல்லிடுவானா. அவ்வளவுதான். இதை கேட்டாங்க இருக்கிற மற்ற சீனியர்ஸுக்குலாம் கோவம் வந்துடும். உடனே எந்திரிச்சு வந்துட்டு, இந்த அடே புது பையா, இப்போதானே புதுசாக வந்திருக்க, அதுக்குள்ளே தேவையில்லாமல் இதுக்குள்ள இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸோட சுற்றிட்டு திரியிற அப்படின்னு அவனை ரவுண்டு கட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த டன்பா இருக்கிறான்ல, காலையில் மேட்ச் நடந்து முடிகிற வரைக்குமே அந்த பேஸ்பால் டீமோட ஏஸா வந்தா இருந்திருப்பான் அந்த டன்பா. ஸோ அதுக்கப்புறம் பால் ஒழுங்காக போடலன்னு சொல்லி தான் அவனுக்கு பதிலாக ஆளுங்களை மாற்றலான்னு இருந்துருப்பாங்க. சட்டோரோ பேசுறதுக்கு பசங்க ரவுண்டு கட்டி இருந்திருப்பானுங்களா, அந்த பசங்களை டன்பா வந்து வார்ன் பண்ணுறான், தேவையில்லாமல் சண்டை போட்டு இருக்காதீங்கடா, அப்படி ஏதாவது சண்டை போடணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து கிரவுண்டில் ப்ரூவ் பண்ணலாம், மற்ற நேரத்தில் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டன்பா மாதிரியே அமைதியாக வந்திருக்க தேர்ட் இயர் சீனியர்ஸ்லாம் இருக்கிறானுங்களே, ஸோ அவனுங்க எல்லாரும் ஒரு மாதிரி வெறியோட இருப்பானுங்க. ஆனால் இந்த சீனியர்ஸ் எல்லாரையும் இப்படி வெறியேற்றி விடணும் அப்படிங்கிறது தான் கோச்சோட பிளானுங்கிற விஷயம் நம்ம கசியாவுக்கு புரியுது. ஏன்னா சீனியர்ஸ் வெர்சஸ் ஜூனியர்ஸ் அப்படின்னு வரும்போது போய் புது பசங்க கிட்ட தோத்தரக்கூடாதுன்னு சொல்லி சீனியர்ஸுக்கு ஒரு ஏர்ஜ் ஒன்று வரும்ல, அந்த ஏர்ஜை ட்ரிகர் பண்ணி விடணும். என்னை விட ஒரு சின்ன பையன் திறமசாலியாக இருக்க மாட்டான், நான் இவ்வளோ நாளாக இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ல, நான் அவனோட பெட்டர்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபயர் வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு கசியா நினைப்பான். ஆனால் இந்த ஹீட்டடான டிஸ்கஷன்ல எவனுமே ஹீரோவை கண்டுகிட்டு இருந்திருக்க மாட்டானா, என்ன மட்டும் ஒருத்தங்க கூட மதிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஹீரோ குளிக்கிறதுக்காக வந்தா அந்த இடத்துல கோச் இருக்கிறாரு. ஐயோ, நான் பேசின ஆபாச சொற்கள் இந்த ஆளோட காதல விழுந்திருக்கும் அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி பயந்துகிட்டே பம்பிட்டு போய் உட்காந்துருப்பானா பாத் டப்ல. டே குட்டி பையா, இந்த 3 டயரை இடுப்புல கட்டிட்டு சுத்துறது இதை எவ்வளவு நாளா நீ பண்றேன்னு கேட்கும்போது, தலை அது 3 வாரமா பண்ணிட்டுக்கிறேன், கவலைப்படாதீங்க, அடுத்த வாரத்துல இருந்து கண்டிப்பா 4 டயரை நான் இடுப்புல கட்டிட்டு ஓட போறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள கோச் சுத்தமா இம்ப்ரெஸ் ஆகல. நான்லாம் ஹை ஸ்கூல் படிக்கிற டைம்ல லாரி டயரை கட்டி இழுத்து சுத்திட்டு இருந்தேன். அது இருக்கட்டும், ஸ்கூலுக்கு வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே பிராக்டிஸ் மேட்ச், டோர்னமெண்ட் மேட்ச்னு சொல்லி நிறைய மேட்சுக்கு போயிருந்திருக்காங்க, ஏன் ஒரு மேட்ச்ல கூட நீ சீர் அப் பண்றதுக்காக வரலன்னு கேட்டா, ஐயோ இந்த ஆள் நம்ம மேல கோவமா இருக்கிறான்னு முதல்ல ஹீரோ பயப்படுவான். இருந்தாலும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும்ல, சும்மா ஏதோ ஒரு பொய் சொல்றதுக்கு பதிலாக அவன் டைரக்டாவே உண்மையா சொல்லிடுறான். நான் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தது வேற எவனோ ஒருத்தன் நல்லா ஆடுற அந்த ஒரு மேட்சை பார்த்து சும்மா கை தட்டிட்டு உட்கார்றதுக்கு கிடையாது. நான் அந்த மேட்ச்ல இல்லை அப்படின்னா அந்த மேட்சை பார்க்க வரதுமே எனக்கு தேவையில்லாத ஒன்றுன்னு சொல்லக்குள்ள இது ரொம்ப நார்சிசிஸ்டிக்கான பயங்கர செல்ஃபிஷான ஒரு ஆன்சர் தான். இருந்தாலும் கோச்சுக்கு அந்த பதில் பிடிச்சிருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா கேமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு செல்ஃபிஷான ஒரு மைண்ட் செட்டுங்கிறது ரொம்பவுமே முக்கியம் ஒரு ஏஸுக்கு. ஏன்னா ஏஸ் அப்படிங்கிறவன் ஒரு டீம்ல ஷைன் ஆகணும்னா அந்த டெஸ்பரேஷன் இருக்கணும். பரவாயில்ல, அது உங்கள்கிட்ட நிறையாவே இருக்கு. அதனால நாளைக்கு நடக்கிற ட்ரை அவுட்ஸ்ல வந்து க்ளோவை போட்டுட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி பாரு, உனக்கான வாய்ப்பை நான் உனக்கு தரேன். இப்படி நீ பேசினதுக்காக கிடையாது, என்கிட்ட நேர்மையா உன் மனசுல என்ன தோணுதுன்னு சொன்னேல அதுக்காகன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில ட்ரை அவுட்ஸுமே நடக்க இருக்க, அது சண்டேவா இருக்கும். ஆனா கிரவுண்ட்ல ஆளுங்க நிறைஞ்சிருந்திருப்பாங்க. லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இதுக்கு முன்னாடி படிச்சிருந்திருப்பாங்களா அந்த அலுமினி, அவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. ஒரு பக்கம் புது பசங்களா பயந்துகிட்டு இருக்க, பெரிய பசங்களா இவனுங்க கூட எல்லாம் போட்டி பண்ணுங்கிற மாதிரி எரிச்சல்ல உட்காந்துருப்பானுங்க. ஆனா ஹீரோ என்ன ஆட விட்டாலே போதுண்டா சாமிங்கிற மாதிரி அங்க ஜாலியா இருப்பானா. அப்போ கசி அந்த இடத்துக்கு வருவான். என்னடா எப்படா நீ ஆட போற அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கக்குள்ள அவனுக்கு தெரியல, மேபி நேற்று நைட்டு தான் கோச் ஆடுறதுக்கான பெர்மிஷனே கொடுத்தாரு, ஸோ எப்படி பார்த்தாலுமே கடைசியாக தான் இருக்குன்னு சொல்லக்குள்ள, அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா கொஞ்ச நேரம் உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லி ட்ரெயின் பண்ணுவான். முதல்ல புது பசங்களாம் பேட்டிங் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அவங்க ரிசீவ் பண்ற பாலுங்கிறது அப்படியே முகத்து மேல விழுகிற மாதிரி வந்து அப்படியே கேட்சரோட கைக்கு போகும். அந்த அளவுக்கு எவன்டா பவுலிங் போறதுன்னா அது அந்த டன்பாங்கிற சீனியர் தான். அவனுக்கு ஏற்கனவே இன்ஜுரி ஆயிருந்திருக்கும். இன்ஜுரியில இருந்து அவன் ரெக்கவர் ஆயிட்டு தான் இருக்கிறான். இருந்தாலும் டீமோட ஏஸ் ஒன்ஸ் இன்ஜுரியில இருந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டானா டெஃபினட்டா அவனை யாராலையும் அடிச்சுக்க முடியாதுன்னு அங்க இருக்கிறவங்களா பேசிக்கிட்டு இருக்கைக்குள்ள டன்பாவோட இந்த பவுலிங் எல்லாத்தையுமே சட்டோரோ கவனிக்கிறான்.
சீனியர்ஸ் ஜூனியர்ஸை போட்டு சகட்டு மெனிக்கு டாமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோ கிட்டையுமே கசுயா சொல்லுவான், மாமே இது ஒன்றும் ஆச்சரியப்படுற மாதிரி விஷயம் இல்லை, ஆப்வியஸா சீனியர்ஸ் செம ஸ்ட்ராங்கானவங்க, ஆனால் அதுக்குன்னு அவனுங்களை தோக்கடிக்க முடியாதுன்னா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ பாலை தூக்கி எறிகிறான். ஏன்டா பேசும்போதே தூக்கி எறிகிறேன்னு கேட்டதுக்கு எகைன் நான் ஏற்கனவே சொன்ன அதே விஷயம் தான், மற்றவங்களோட மேட்சை வேடிக்கை பார்க்கறதுக்காக ஊர்ல இருந்து நான் கிளம்பி வரல, எனக்கு நான் ஆடணும், அதனால அதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லம்மா. ஆனால் அதுக்கப்புறமே ட்ரை அவுட்ஸுங்கிறது போயிட்டு இருக்கும். சீனியர்ஸ் கூட ஆடி பசங்க எல்லாருமே செம்ம டயர்டா இருப்பானுங்க. என்னடா 3 இன்னிங்ஸ் ஆடினதுக்கே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி செம்ம டிமோட்டிவேட்டடா இருப்பாங்களா. ஆனா ஹீரோ அங்க வந்துட்டு என்னடா அதான் இன்னும் மிச்சம் 6 இன்னிங்ஸ் இருக்குதுல்ல அதில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி ஒரு கேமில் வந்து 9 இன்னிங்ஸுங்கிறது இருக்கும். ஒவ்வொரு இன்னிங்ஸுங்கிறதும் ரவுண்டு மாதிரி, ஒவ்வொரு ரவுண்டு மாதிரி, அந்த ஒவ்வொரு ரவுண்டுலேயுமே டீம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுதுங்கிறத பொறுத்து ஃபைனல் ஸ்கோரை வந்து டேலி பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோ என்னதான் எனர்ஜெட்டிக்காக பேசினாலும் ஒன்ஸ் போய் ஆடி பாடுற அப்புறம் தெரியுங்கிற மாதிரி அவனுங்க எல்லாரும் செம்ம கான்ல செம்ம டயர்ல இருப்பானுங்க. ஆனா அப்போ கோச் இந்த மாதிரி டகவுட்ஸ்ல இருந்து ஏதாவது ஃபீல்டர்ஸ்க்கு இது உள்ள வரீங்களா அப்படின்னு கேட்கக்குள்ள ஆஹா பிக்சருக்கு இது மாத்தி விட போறாங்கன்னு நினைக்கிறேன், நான் போய் பவுலிங் போடுறேங்கிற மாதிரி ஹீரோ கை தூக்குவானா. கோச்சும் சரி வான்னு சொல்லிடுறாரு, போடு நான் உள்ள இறங்க போறேன் அப்படின்னு ஹீரோ ஹாப்பியா இருக்கும்போது அந்த ரேங்கிற டீச்சர் கசுயா ஹருனோன்னு சொல்லி எல்லாருமே ஹீரோவை பாக்குறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஹீரோவை ஃபீல்டரா போட்டுறாங்களா. இதை நான் உங்ககிட்ட கேட்டேன்னா நான் என்ன கேட்டேன் நீ என்ன எனக்கு கொடுத்துருக்குங்கிற மாதிரி ஹீரோ புலம்பிக்கிட்டே அங்க ஃபீல்டிங் லைன்ல நின்றுகிட்டு இருப்பான். அவனுக்குன்னு பார்த்ததுல ஒரு பாலும் வரும். அன்பார்ச்சுனேட்லி தலைவனுக்கு ஃபீல்டிங் வராது போல அப்படியே பாலை விட்டுருவான். பட் விட்ட பாலை ரன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேஸ்ல தூக்கி எறியணும்ல, அப்படி அவன் த்ரோ பண்ணும்போது அந்த பால் லேசர் வேகத்துல போகும். அவனோட டீம்மேட்ஸ் கிட்ட போற மாதிரி தான் தெரியும். பட் அன்பார்ச்சுனேட்லி சீனியரோட முதுகுலயே போய் அந்த பால் படும். பிளஸ் ஏன்டா இப்படி சீனியர் அடிக்கிறான் அப்படின்னு சில பேர் யோசிச்சாலும் ஹீரோவோட த்ரோல ஒரு சின்ன கர்வுங்கிறது இருந்தது. அந்த ஒரு கர்வ் தான் கடைசி நேரத்தில் அந்த சீனியர் பையனோட முதுகுல போய் படுற மாதிரி ஆயிடுச்சுங்கிற விஷயம் ஒரு சில பேர் நோட் பண்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கோச் அந்த சட்டோரோ இருக்கிறான்ல அவனை களத்துல இறக்குறாரா. சட்டோரோக்காக தான் இருக்கிற நிறைய சீனியர்ஸ் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் பேசின வாய் எப்படி ஒருத்தனை கூட என் பாலை நான் அடிக்க விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்ல, அதனாலயே அவன் மண்டைய புலந்துடணுங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா போய் நின்னவன் அப்படியே உடம்பு முழுக்க வளைச்சு அப்படியே ஒரு பால் அவனை போடுவான் பார்க்கணும். அம்பையரா நின்றுகிட்டு இருந்த கோச்சோட ஹெல்மெட் அப்படியே தெரிக்கும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு பால் அவன் போட்டிருந்திருக்கான். அந்த பாலை பார்த்து கோச் இம்ப்ரெஸ் ஆக செய்யறது மட்டும் இல்லாம அதே இடத்துல சட்டுரோவை டீம்ல எடுக்கிறாரு. ஆனா அதுக்குன்னு டன்பாவை டீம் விட்டு தூக்கல. டன்பா சீனியரை பார்த்துமே உனக்கும் இன்னைக்கான ட்ரை அவுட்ஸ்ங்கிறது முடியுது, பெட்டர் நேஷனல்ஸ் நம்ம ஆட போகும்போது ஒழுங்கா ஆட ட்ரை பண்ணு போதுமானதுங்கிற மாதிரி ஒரு சின்ன அட்வைஸை போடுவாரா. 5 இன்னிங்ஸுங்கிறத முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலேயும் கண்டினியூ பண்றது அதான் டீமுக்கு தேவையான ஆளுங்களெல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னு கோச் நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த இடத்துல ஹீரோ தோண்டு போயிருந்திருக்க தன்னோட ஃபர்ஸ்ட் இயர் பசங்க கிட்ட கவலைப்படாதீங்க பசங்களா, 5 இன்னிங்ஸ் தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் 4 இருக்குது, நம்ம அடிக்கிற அடியில் இன்னைக்கு சீனியர்ஸை ஓட ஓட விரட்டுறோங்கிற மாதிரி அவனுங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோவை கவனிச்ச கோச்சுமே சரி இன்னும் ஒரு இன்னிங்ஸ் அவங்கள ஆட விடலாம் அப்படின்னு நினைப்பாரு. அடுத்ததாக ஹீரோ தான் பேட்டிங் பிடிக்கிறதுக்காக வரான். கண்டிப்பா ஓரளவுக்கு ஆடுவான் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவன் பேசின வாய் எப்படி. அப்புறம் ஹீரோவுக்கு பால் போடுறதுங்கிறது முத நாள் ஹீரோ இந்த ஸ்கூலுக்கு வரும்போது அசுமா கிட்ட ஒரு பையன் திட்டு வாங்கிட்டு இருந்தான்ல, அதுக்கு கூட அசுமா திருப்பி சண்டைக்கு போய் பால் போட்டிருப்பான். அதே பையனா இருக்கும். ஏற்கனவே நடந்த அந்த விஷயங்களை எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அன்னைக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணதான் இருந்தாலும் கேம்ல என்னால விட்டு கொடுக்க முடியாதுன்னு தொடர்ந்து 2 பால் ரொம்ப சூப்பரா போட்டிருந்திருப்பானா. ஹீரோவால அடிக்கவே முடிஞ்சிருக்காது. சரி பெஸ்ட் ஆஃப் 3 3வது பாலை ஹீரோ அடிச்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்தா இல்ல அதையும் அடிக்கல. பட் அன்பார்ச்சுனேட்லி கேச்சர் அந்த பாலை கேட்ச் பிடிக்காம கொஞ்சம் தரையில விட்டுருவானா. கேச்சர் பாலை பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சோன்னுமே ஹீரோ ரன்னுக்காக ஓடுறான். அங்க இருக்கிற எல்லாரும் திட்டுறாங்க, டேய் எப்படியும் நீ அவுட்டு தான், தேவையில்லாம ஓடிட்டுலாம் இருக்காதான்னு. இருந்தாலும் ஹீரோவோட மைண்ட்ல இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டு எதுவும் பண்ணாமலாம் போக முடியாது, மினிமமா நான் ரன் அவுட் ஆகுது ஆயிக்கிறேன் அப்படின்னு. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இதை எப்படி எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிற எந்த ஒரு கால்குலேஷனுமே இல்லாம அவன் பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு அந்த பேஸை ரீச் பண்றதுக்காக போயிருந்திருப்பான். பிளஸ் ரீச்சும் பண்றான். பிளேயர் பக்கத்திலே ஒரு பால் விழுகுது அப்படின்னா அதுக்கெல்லாம் பெருசா யாரும் ரன் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நினப்புல மற்றவங்களாம் இருக்கும்போது அதுக்கும் நான் ரன் எடுப்பேன்டா அப்படிங்கிற மைண்ட் செட் ஹீரோவுக்கு இருந்திருக்க. அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ.